டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்தி மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இருக்கிறார். இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். டங்ஸ்டன் சுரங்கத்தை உடனடியாக முழுமையாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறீங்க. அதை கைவிட வேண்டும் என்கிற அந்த வலியுறுத்தக்கூடிய விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் என்பது டங்ஸ்டன் ஏல ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஏகமனதாக அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஒன்றிய அரசு இப்பொழுது செய்ய வேண்டியது உடனடியாக டங்ஸ்டன் திட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம், ரத்து செய்கிறோம் என்பதுதான். அதற்கு பதிலாக இப்ப ஒன்றிய அரசினுடைய கனிம வளத்துறை அதனுடைய அமைச்சகம் ஒரு 1.5 பக்கத்துக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் பல்லுயிர் பாதுகாப்பு தளம் என்று சொல்லப்படுகிற 190 ஹெக்டேர் நிலத்தை தவிர மற்றபடி இருக்கிற 1800 ஹெக்டேர் நிலத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைப்பதற்கான ஆய்வை ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆய்வு நடத்தித்தான் இந்த பகுதியில் டங்ஸ்டன் கனிமம் இருக்கிறது என்று அறிக்கை கொடுத்திருக்கு. அப்படின்னா மீண்டும் அவர்களை ஆய்வு நடத்த சொல்வது என்பது இந்த 190 ஹெக்டேரை தவிர பல்லுயிர் பாரம்பரிய தளம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியை தவிர மற்ற பகுதியில் கனிமத்தை எடுப்பதற்கு சுரங்கம் அமைப்பதற்கான முழு தயாரிப்போடு ஒன்றிய அரசு இருக்கிறது என்பதுதான் ஒன்றிய அரசின் அறிவிப்பு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம், வரலாற்று ரீதியான தொல்லியல் சின்னங்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதி. ஏறக்குறைய 20 ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட், டிக்ளேர்டு மானுமெண்ட் பகுதி இந்த பகுதி. அதை பற்றி இவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. அப்படின்னா அதையெல்லாம் என்ன செய்ய போறாங்க என்று இந்த அறிக்கை என்ன சொல்லுகிறதுனா, கனிம வளத்துறை கனிமங்களை பற்றித்தான் ஆய்வு நாங்க பேசுவோமே தவிர மற்றதை பற்றி நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மற்றதை பற்றி பேசாம இருக்கலாம், நாங்கள் எல்லாத்தையும் பேசுவோம். எங்களுக்கு வளமும் முக்கியம், வரலாறு முக்கியம், வாழ்வும் முக்கியம். எனவே தான் ஒன்றிய அரசு ஒரு சூழ்ச்சி மிகுந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த 190 ஹெக்டேரை தவிர மீதம் இருக்கிற 1800 ஹெக்டேரில் சுரங்கம் அமைப்பதற்கான பணியை தொடரப்போகிறோம் என்பதுதான் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற இந்த அறிவிப்பு. இதை நாம் ஏற்க முடியாது. ஒட்டுமொத்தமாக மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்கிற வரை மக்களினுடைய போராட்டம் தொடரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சு வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.